டு அச்சீவ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரொம்ப நாள் ட்ரீம் ஒன்று பார்த்தீங்கன்னா, எல்ஜியில் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வாங்கணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ட்ரீம். ஸோ அது இப்போ வந்து எனக்கு நிறைவேறிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே மூலமாக எனக்கு நிறைவேறிருக்கு. ஸோ இது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜியில் G8x அப்படின்ற ஒரு மொபைல். இது வந்து டூயல் ஸ்க்ரீன் மொபைல். ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேயில் பார்த்தீங்கன்னா இது வந்து 19,990க்கு வந்து சேல் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இதோட ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா 54,000 வரும். இந்த பிக் பில்லியன் டேயில் சேல் இந்த ரேட் 20,000 இந்த சேல் வந்தனால இதை நான் டக்குன்னு ஆர்டர் போட்டேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இதுதான் அந்த எல்ஜி G8x ஓட பாக்ஸ். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பில் இருக்குது. இது கூட வந்த பில். இந்த பில்லில் நீங்களே பார்த்தீங்கன்னா அது ரேட்டு தெரியும். ஸோ 19,990க்கு இது நான் வாங்கியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் 10% ஆஃபர் போட்டிருந்தாங்க. எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தது. ஸோ அதையும் யூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா 17,000 சம்திங் வந்தது, 70,200 சம்திங் வந்தது. ஸோ இது வந்து ஒரு குட் பைங். இதோட ஆக்சுவல் ரேட் வந்து 54,000. ஸோ இதை வந்து நான் 17,250க்கு வாங்கினது வந்து ஒரு மிகப்பெரிய டீல். இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். இதோட ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸர். இது 6GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. இது கூட இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட டியூவல் ஸ்க்ரீன் தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட செகண்டரி டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதை வந்து 2 டிஸ்பிளேயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ வாங்க இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து OnePlus 60 ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து 2018 டிசம்பரில் வாங்கினது. அப்போது வந்து என்னால் எல்ஜியில் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வாங்க முடியல. எல்ஜியில் V40 ThinQ the ஃபோன் இருந்தது. அது வந்து இன்னும் ரேட் அதிகமாக இருந்தது, அதனால் நான் வாங்க முடியல. ஸோ அதனால் OnePlus 60 அப்போ தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதை நான் வாங்கிட்டேன். இப்போது வந்து அந்த OnePlus 60 தான் வந்து ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டு இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் எல்ஜி G8x ThinQ மொபைல். வாங்க எப்படின்னு எடுத்து பார்க்கலாம். வாவ், இதோட லுக்கை பாருங்கள், ப்ரீமியம் லுக்கை பாருங்கள், இதோட ஃபினிஷை பாருங்கள். அந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்க்கான ப்ரீமியம் லுக்கு பார்த்தாலே எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அடுத்து இந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல், அப்புறம் கேஸ் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூசர் மேனுவல் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நான் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து சார்ஜிங் கேபிள். இதில் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அடாப்டர் கிடையாது, சார்ஜிங் அடாப்டர் கிடையாது. இது வந்து சேல் பண்ணுறப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க, அடாப்டர் வராதுன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபோன் எல்லாமே பார்த்திங்கன்னா பிக் பில்லியன் டேக்காகவே வந்து வியட்நாம்லேருந்து எல்லாமே இம்போர்ட் பண்ண ஃபோன். பேக்கிங்லேயே வந்து சார்ஜிங் அடாப்டர் இல்லாமல் தான் பேக் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் அடாப்டர் வந்து இப்போதைக்கு நான் OnePlusஓட தான் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொன்று மெயின் திங் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3.5mm ஜாக் வந்து எலிமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதில் வந்து இன்னும் 3.5mm ஜாக் இருக்குது. OnePlus 60லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 3.5mm ஜாக் கிடையாது. ஸோ நான் இயர்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, வயர்லெஸ் இயர்ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபோன் வந்து ஹைஃபை டேக்குன்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்குது. இது என்னன்றது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் ஃபோன் வாங்கிட்டுருங்கன்னு நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஹைஃபை டேக்குன்றது நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். அது ஹை குவாலிட்டி ஆடியோக்காக அன்லாக், டிஜிட்டல்லேருந்து அன்லாக்கு மாற்றுற மாரி ஒரு டெக்னாலஜி. அது என்னென்னு ஃபுல்லாக தெரியல எனக்கு. ஆனால் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணலாம், நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இயர்ஃபோனோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கடைசியாக நம்ம எதிர்பார்த்துட்ருக்க அந்த டூவல் சிடின்னு பார்க்க போகலாம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். எல்லாம் நெட்டில் பார்த்தது தான், ரிவ்யூஸ்லாம் பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்ஜி பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே எல்ஜி தான் நான் யூஸ் பண்ணுவேன். எல்ஜியோட பிக் ஃபேன் நான். என்னோடய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபோன், இப்போ யூஸ் பண்ணுற ஃபோன் எல்லாமே எல்ஜி தான். வீட்டில் என்னோடய சிஸ்டர், எங்கள் அப்பா எல்லாமே எல்ஜி தான். ஒன்ஸ் எல்ஜி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து வந்து வேறு ஃபோன் வாங்கணும்னு தோணாது. ஸோ
ஸோ எனக்கு அப்படி தான். ஸோ அதனால் தான் எல்ஜி ஃபோன் இப்போ வாங்கியிருக்கேன் நான். அந்த ஒரு பிராண்டு பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன். அது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிடிக்கும். ஸோ ஆப்பிள்லேருந்து அடுத்து மாற மாட்டாங்க. சில பேருக்கு ஒன்ப்ளஸ் பிடிக்கும். ஒன்ப்ளஸ்லேருந்து அடுத்து வேறு ஃபோன் மாற மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்ஜி பிடிக்கும். ஸோ இந்த எல்ஜி ஃபோன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃப்ளாக்ஷிப் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுலேயும் இது பார்த்திங்கன்னா டுவெல் ஸ்க்ரீன் டெக்னாலஜியோடு இருக்குது. இந்த ரேட்டுக்கு டுவெல் ஸ்க்ரீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாம்சங்கில் தான் உங்களுக்கு ஃபோல்டுன்னு ஒரு ஃபோன் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்காது. அப்புறம் மோட்டோவில் வந்து ரேசர் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்துக்கு மேலே தான் இருக்குது. ஸோ சீப்பான ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா இதுதான் டுவெல் ஸ்க்ரீன் ஃபோன். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் அடுத்து வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் லுக்கு பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மாரி தான் இருக்குது. பட் இதோட ப்ரீமியம் ஃபினிஷை பாருங்கள். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எல்ஜி G8x ஃபோனை உள்ளே வச்சுக்கணும். லெஃப்ட் சைடில் இந்த செகண்டரி டிஸ்பிளே இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சார்ஜிங் அடாப்டர். இது போகோ பின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த ஃபோனை வந்து கேஸில் வச்சதுக்கப்புறம் சார்ஜிங் போகிற கேபிள் வந்து டேரெக்டாக அதில் இன்சர்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த போகோ பின் இன்சர்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி நான் அதை உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சி டைப் கனெக்டர் மாதிரி தெரியும். இந்த கனெக்டரில் தான் வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு மெயின் டிஸ்பிளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இதிலேருந்து தான் வந்து செகண்டரி டிஸ்பிளேக்கு சப்ளையாக போகும். அதேமாரி இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி ஃபோல்ட் பண்ணிக்கலாம், பின்னாடியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மொபைல் பார்த்துக்கலாம். மொபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் செகண்டரி டிஸ்பிளே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இப்போ மொபைலோட ஃபிட் அண்ட் ஃபின்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் மட்டும்தான் இருக்கும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. மைக் அடாப்டர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ இதில் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 2.4 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதில் 1.2 வாட் ஸ்பீக்கர் வந்து கீழே இருக்குது. இன்னொரு 1.2 ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ப்ளஸ் கூகுள் அசிஸ்டன்ட் கீ, டெடிக்கேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் கீ கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சிம் ட்ரே இருக்குது. அப்புறம் மேலே அந்த இயர்பீஸ் வர இடத்துல தான் வந்து 1.2 வாட் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. பின்னாடி டுவெல் கேமரா. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னு வைங்களேன், மற்ற ஃபோனில் இருக்க மாதிரி கேமரா வந்து வெளியில் ப்ரொட்யூட் ஆகிட்டு இருக்காது. இந்த கிளாஸ்க்கு உள்ளேயே தான் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் பாங்க. நீங்கள் ஃபோனை கீழே வச்சிங்கன்னா தூக்குன மாதிரி தெரியாது. ஸோ இது வந்து கேஸ். இப்போ கேஸில் பார்க்கலாம் நம்ம என்ன அப்படின்ட்டு. கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் சார்ஜிங் போர்ட்டு. இது வந்து போகோ பின்னு. ஸோ இந்த போகோ பின் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் போகோ பின். நீங்கள் பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே அப்படியே வந்து அது அட்ராக்ட் பண்ணி ஒட்டிக்கும். சார்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ அவ்வளோ இந்த அடாப்டர் பின்னை வந்து நீங்கள் வந்து யூஎஸ்பி டைப் சி கேபிளை நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக கொண்டு வந்து மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கலாம். இது மூலமாக நீங்கள் டேரெக்டாக சார்ஜ் ஏற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இது. இதில் மெயினான விஷயம் என்னென்னா அந்த அடாப்டர் வந்து தொலைஞ்சிரம் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஒன்ப்ளஸோட டைப் சி சார்ஜர் கேபிள். இதை வந்து நான் இதில் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இதை கொண்டு போய் நம்ம அந்த போர்ட் பக்கத்தில் வச்சோம்னா அதுவே மேக்னெட்டுன்றனால டக்குன்னு ஒட்டிக்கும். ஸோ சார்ஜ் போடுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வயர்லெஸ் சார்ஜ் நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி அதை பக்கத்தில் கொண்டு போனாலும் வச்சுக்கலாம். ஸோ இது மூலமாக அது உள்ளே இருக்க ஃபோனை வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஃபோன் மட்டும் தனியாக யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் டேரெக்டாக கேபிள் போட்டுக்கலாம். அப்போ இந்த போகோ அடாப்டர் போட முடியாது. கேஸில் யூஸ் பண்ணுறப்போ மட்டும்தான் இந்த போகோ அடாப்டர் போட முடியும். ஸோ இந்த ஹிஞ்சு பாருங்கள். இந்த ஹிஞ்சு எப்படி இருக்குன்னா இத்தனை டிகிரி தள்ளி நிற்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. 360 டிகிரிலாம் நீங்கள் எங்கே நிற்க வைக்கிறீங்கன்னு அப்படியே நிற்கும். ஸோ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறப்போ எந்த பொசிஷன் நீங்கள் நிற்க வைக்கிறோமோ அந்த பொசிஷனில் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி இந்த ஹிஞ்ச் டிசைன் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி வச்சுக்கலாம், 180 டிகிரி வச்சுக்கலாம், 45 டிகிரி வச்சுக்கலாம், எந்த டிகிரியில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனை ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக வச்சுக்கலாம். அதேமாரி நீங்கள் மூவிஸ் பார்க்குறப்போ வந்து ஒரு சைடு ஸ்க்ரீனை வச்சு ஒரு செட்டன் ஆங்கிளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வாங்க ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எல்ஜி G8x ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த எல்ஜி G8x ஏன் இந்த ரேட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எல்ஜி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஜி ஆப்டிமஸ் அப்படின்ற ஒரு சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்ஜி ஆப்டிமஸ் பிளாக்ன்ற ஃபோன் வச்சுருந்தேன் நான்.
ஸோ அந்த ஆப்டிமஸ் சீரிஸ் ஒரு செர்டன் இயரில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜி சீரிஸ் விட ஆரம்பித்தாங்க. எல்ஜி ஜி சீரிஸ்னு சொல்லி. ஸோ G1 G2 G3ன்னு ஆரம்பித்து G8 வரைக்கும் வந்திருக்குது இப்போது. இப்போ அந்த G8x ஓட அந்த ஜி சீரிஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்வெட்டுன்னு சொல்லி ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சீரிஸ் இதோட முடியன்றாங்க. இருக்க ஸ்டாக்கெல்லாம் வந்து அவங்க சேல் பண்ணணுன்றக்காக இந்தமாதிரி சேல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எல்ஜி வெல்வெட் சீரிஸ் வந்திருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட்டோட ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. அதுவும் டியூல் டிஸ்பிளேயோட தான் வருது. ஸோ ஆன் ஆயிடுச்சு. ஓகே, டிஸ்பிளே வந்துருச்சு. ஃபோன் சேஃப்டி. இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா ரிமூவபிள் பேட்ரி கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனரி டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. வா, இது மூவ்மெண்ட் பாருங்கள், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தோன்னா இப்போ வந்து LG UX9ன்னு சொல்லி யூசர் இன்டர்ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட சாம்சங் மாதிரியே இருக்கும். எல்ஜியில் எப்போயுமே இப்போ வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் சூப்பராக இருக்குது. தேவையில்லாத ப்ளோட்வேரில் எதுவுமே இல்லை. நல்லாயிருக்கு இந்த யூசர் இன்டர்ஃபேஸ். அண்ட் அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 10ஓட வந்திருக்கு. நான் Android 9 தான் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் 10ஓடே வந்திருக்குது. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு சும்மா ஒரு கிளிம்ஸ் மட்டும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா IP68 ரேட்டிங்கோடு வருது. அப்புறம் மிலிட்ரி கிரேட் ஸ்டாண்டர்டோடு வருது. ஸோ இது வந்து 12 வகையான வைப்ரேஷன் டெஸ்ட்டு பார்த்துருக்காங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த டச் சென்சிட்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதோ ஃப்ளூயிடு மேலே நம்ம விரலில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது பாருங்கள், ஒரு ட்ரான்சிஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ OnePlus 60ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட அதே டைம் தான் ஆகுது. ஸோ இது நல்லாயிருக்கு. இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எல்ஜியில் தான் ஃபஸ்ட்டு வந்தது. V10ல் வந்தது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு சொல்லி. அது வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கேஸில் வச்சு பார்க்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இந்த டைப் சி கனெக்டரில் இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரி வைக்கணும். வச்சு ஃபேமாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அது கனெக்ட் ஆகிக்கும். ஃபஸ்ட் டைம் நான் வைக்கிறப்ப வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வச்சேன். பட் இது ஃபிட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம நார்மல் ப்ரொடெக்டிவ் கேஸ் போடுற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோதான், ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஒரு டிஸ்பிளே இருக்குது. இதில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்பிளே இருக்குங்க. ப்ரைமரி, செகண்டரி, அப்புறம் தேர்டு டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் டிஸ்பிளே இருக்காது. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது அவுட் ஆஃப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 10 வந்தது. இப்போ ஆன் பண்ணும்போதே ஒரு அப்டேட் வந்திருக்கு எனக்கு. எல்ஜியில் அப்டேட்டே வரதில்லைன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. பட் எல்ஜி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் விட மாட்டாங்க. பட் விடுற அப்டேட் வந்து பக் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் டுவல் டிஸ்பிளேக்கு ஆன் பண்ணுறதுக்கான ஒரு சைடில் ஒரு பாப்அப் கீ வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் கொடுத்துட்டோம்னா லெஃப்ட்டில் ஆன் ஆகிக்கும். இது டபுள் டேப் பண்ணாலுமே ஆன் ஆகும். ஸோ ரெண்டு ஸ்க்ரீனுமே வந்து நீங்கள் தனித்தனியாக ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஆப்ஸில் வந்து 2 பக்கமும் காமிச்சிக்கலாம். 2 பக்கமும் வேறு ஆப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். வைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்க்ரீன்லேயும் ஒரே ஆப் வர மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா புட் மெயின் ஸ்க்ரீன் டு ஸ்லீப். இப்போ நீங்கள் செகண்டரி டிஸ்பிளே யூஸ் பண்ணுறப்ப இந்த டிஸ்பிளே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைட் கேலரி யூஸ் பண்ணுறப்ப ஒரு பக்கம் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் டியூவல் டிஸ்பிளேல. ஒரு பக்கம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறப்ப இந்த பக்கம் நீங்கள் எதாவது மூவி கூட பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ அப்படியே லெஃப்ட் சைடு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் லெஃப்ட் சைடு அப்போவே வந்து நீங்கள் எதாவது எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். கேமரா குவாலிட்டி பார்த்திங்கன்னா எல்ஜியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஹை கிளாஸ் கேமரா குவாலிட்டி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ என் பையனை எடுக்கிறேன் நான். ஸோ அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடு வந்துருச்சு. கலர் வைப்ரேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வைப்ரண்ட்டாக ஒரு விவிட் கலர் லுக் இருக்குது பாருங்கள். நான் சும்மா இப்போ சாதாரணமாக அதை எடுத்தேன். அது ஆட்டோ மோடு தான். ஆட்டோ மோடு எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது பாருங்கள். இதில் மேனுவல் மோட்ஸ் இருக்குது, நிறைய மோட்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் டியூவல் டிஸ்பிளேல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு பக்கம் செட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பக்கம் நீ டைப் பண்ணிக்கலாம். மெசேஜ் பாருங்கள், இப்போ வந்து ஒன் சைடாக நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் டியூவல் டிஸ்பிளே எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். டைப் பண்ணுறது அவ்வளோதான். கீபோர்டு வந்து கீழே வந்துடும். ஸோ நீங்கள் இப்படி கீழே வச்சு நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி மெயில் அனுப்புகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்ஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கீபோர்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2 விரலுக்கு ஈஸியாக எடிட் பண்ணுற மாதிரி.
இது பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்வைப் பண்ணோம்னா 2 பக்கம் தள்ளி வந்துடும். ஸோ 2 விரலுக்கு உங்களுக்கு ஈஸியாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மெமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 6GB ரேம் இருக்குது, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 128GBன்ற ரொம்ப 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 அதிகம். அது எப்போ காலியாகும்னே நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதில் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு சிங்க் ஆகிற மாதிரி பிரைட்னஸ் வச்சுக்கலாம். இல்லை சிங்க் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் அப்படின்றத டிக் பண்ணியிருக்க எடுத்து விட்டோம் அப்படின்னா செகண்டரி டிஸ்பிளே மட்டும் தனியாக பிரைட்னஸ் இருக்கும், ப்ரைமரி டிஸ்பிளே தனியாக பிரைட்னஸ் ஆகும். இப்போ அந்த சிங்க்ன்றதை எனேபிள் பண்ணிட்டோன்னா ரெண்டுலேயும் ஒரே பிரைட்னஸ் தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் ரிவ்யூஸில் எங்கள் ரிவ்யூஸ்லையும் பார்க்கல, இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்புறம் இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கேப்சர் ப்ளஸ், இது வந்து எல்ஜியில் எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே நீங்கள் வந்து எடிட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ 360 டிகிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன் நான். இந்த ஃபோல்டு பண்ணால் என்ன ஆகணும் அப்படின்றதும் ஒரு செட்டிங் இருக்குது. ஃபோல்ட் பண்ணால் இப்போ வந்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணணும்னு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை எனக்கு டிம் ஆனால் போகுது அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இன்னொரு டியூல் டிஸ்பிளேயும் வந்து ஆனில் தான் இருக்கணும் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அப்படியே வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், க்ளோஸ் பண்ணக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் காட்டுறதுக்காக. கேமரா பாருங்கள், கேமராவில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. சும்மா ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு அப்படியே பழக்கப்பட்டவங்களுக்கு இது பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்னு தோணும். உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா நான் இன்னும் பழகிட்டுருக்கேன். அதேமாதிரி இதில் வந்து வைட் ஆங்கிள் ஷாட் இருக்குது, ரொம்ப அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் இருக்குது. கேமராக்கான தனியும் ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன் பின்னாடி. ஏன்னா அதை பற்றி சொல்லணுன்னா ஒரு வீடியோ பார்த்து அதுக்குன்னு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ நான் போடணும், அதுக்காக நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேமரா பற்றின ரிவ்யூஸ் நான் தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். எல்ஜியை பொறுத்த வரைக்கும் கேமரா எப்போயுமே சூப்பராக இருக்கும். இத்தனை மெகா பிக்சல் இருக்கணும், இத்தனை சென்சார் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அவங்க கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் கேமராவை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் கேமரா டியூல் டிஸ்பிளே எப்படி யூஸ் ஆகுன்றது பாருங்கள். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே தெரியும். இப்போ முன்னாடி ஒருத்தவங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன எடுக்கிறோன்றது முன்னாடி அவங்க நிற்கிறவங்களுக்கு தெரியும், அவங்களும் பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். முன்னாடியும் தெரியும், பின்னாடியும் தெரியும், 2 டிஸ்பிளேயுமே என்ன இருக்குன்றது தெரியும். ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கும் ஃபோட்டோ யார் போஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் நம்மளை எப்படி எடுக்கிறாங்கன்றது தெரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. ஸோ இதோட ஃபினிஷ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட கிளாஸ் மாதிரியே தான் இருக்குது, கண்ணாடி மாதிரியே தான் இருக்கும், முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரியே தான் இருக்கும். அப்புறம் சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல பில்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் அந்த டிஸ்பிளே வச்சுக்கலாம். ஹிஞ்ச் வந்து லூஸாகவே இல்லை, நல்லா பெர்ஃபெக்டாக நிற்கிது. கொஞ்சம் பல்காக இருக்குது. அஃப்கோர்ஸ் இது டியூல் டிஸ்பிளே நல்லா பல்காக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பல்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இங்கே ஹேண்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை, அந்த ஸ்க்ரீனை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ சாம்சங் ஃபோன்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பல்காக தான் இருக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. இது அப்படி கிடையாது. உங்களுக்கு பல்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனை மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ டியூல் டிஸ்பிளே தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் டியூல் டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதில் பேட்டரி பார்த்திங்கன்னா 4000 mAh பேட்டரி வச்சுருக்காங்க. எல்ஜியில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3000 mAh பேட்டரி தான் கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாத்துமே 4000 5000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் காட்டும், கால் பண்ணாங்கன்னா காட்டும். கால் வந்ததுன்னா நீங்கள் கேஸை வந்து ஓப்பன் பண்ணாமல் அட்டன் பண்ணிக்கலாம். பார்க்க நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு டெடிக்கேட்டட் கீ இருக்குதுன்னு சொன்னேன், கூகுள் அசிஸ்டன்ட் கீ. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து அட்டன் ஆகிக்கும். வால்யூம் பட்டன்ஸ், அந்த கீ கூகுள் அசிஸ்டன்ட் கீலாம் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டாலுமே வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் கூட அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்தளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேஸ் இருந்தாலுமே வந்து சைட் பட்டன்ஸ் எல்லாமே அக்சஸபிளாக இருக்குது. வால்யூம் பட்டன்ஸ் வந்து நார்மலாக ப்ரெஸ் பண்ணால் ரிங்கர் வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகணுமா இல்லை மீடியா வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகணுமான்றது நம்ம செட்டிங்கில் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபோன் வாங்கினதில் நான் சும்மா அடிக்கடி நான் வந்து திறந்து மூடிட்டுருக்கேன் டிஸ்பிளேவை. அந்தளவுக்கு அழகாக இருக்குது. சும்மா டேப் பண்ணுவேன், சும்மா ஆஃப் பண்ணுவேன், திரும்ப பார்ப்பேன்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாக் ஆன் சொல்லுவாங்க. இதை டேப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். இதை வந்து நீங்கள் டூயல் டிஸ்பிளேயும் வந்து டேப் பண்ணாலே ஆன் ஆகும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேஸில் இருக்கிறது ஆன் ஆகிருக்கும் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு எக்ஸ்ட்ரீம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஃபோன் வாங்கினது எனக்கு இருக்குது. எனக்கு இந்த OnePlus 60 வாங்கினது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இது முழுக்க என்னோடய ஒப்பீனியன். OnePlusல எனக்கு அந்த OS ரொம்ப பிடிக்கும். அதை தவிர எனக்கு பில்டு குவாலிட்டி பிடிக்கல. கேமரா குவாலிட்டி இந்தளவுக்கு இருக்காது, ரொம்ப நாய்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து ஒரு மேஜர் அப்கிரேடுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ OnePlus 60 ஒய்ஃபை கொடுத்துட்டேன் நான். ஸோ LG G8x இந்த ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கேமரா குவாலிட்டி பற்றி உங்களுக்கு போடுறேன் நான். தேங்க்யூ.